பாத்துக்க. ஐயா போன காரியம் என்ன ஆச்சு? ஆடா அது ஒண்ணு இல்லக்கா, அவனெல்லாம் அடிச்சு துரத்திட்டு வேலையை பிடிங்க போட்டாச்சு. நீ சுடு தண்ணி வை. சரி தம்பி. டேய் கண்ணா, கொஞ்சம் பார்த்து இருந்துக்கடா. தனியா கடத்திருப்பங்கெல்லாம் போயிடாத. ஏதாவது பிரச்சனைனா சொல்லு. சரிங்க. சரி அப்புறம் பேசுறேன். ஐயா நம்ம இருக்கிறது ஆச்சாயா? வாய கழுவுத்த. என்னைக்கு நம்ம இப்படி ஆயிருக்கு? நாமெல்லாம் வீரபெருமன் தெரியாதா? இந்த கண்ணம் பேல தான் ஏன்டா கூட்டு போன ஆயி போச்சு. ரத்தத்தை பார்த்தா படக்க மயக்கம் போடுறான். என்ன பைய தானப்பா? போய் அட்றானா திருவிழாவில் காண போன பச்சை புள்ள மாதிரி பேந்த முடிக்கிறான். வெண்டைக்காய் வெட்டுறவனையெல்லாம் ஆள் வெட்ட கூட்டு போன பாரு. என்னைய சொல்லணும். நீ கேள்வி மேல கேள்வி கேட்காம வெளியில போ. நம்ம கட்டி ஆயிடுச்சு. நானா வரேன்னு சொன்னேன். அப்பா கூப்பிடுறாரு. பச்சை தண்ணி காய வச்சிருக்காரா, குளிச்சுட்டு வந்துடுறேன். புது சட்டை அழுக்காய் போச்சு. காஃபி. இந்த ஆள் 72 கேள்வி கேட்பாரு. என்னடா அது ரத்தம்? ஒண்ணும் இல்லம்மா, விடுமா. டேய் தீவெட்டி பேல. அவங்க நம்ம ஆளுகளை போட்டு அடிச்சிருக்காங்க. அவங்க நீ ஏன்டா போன? நானா எங்க அங்க போனேன்? சும்மா நின்று இருந்தவன கூட்டிட்டு போயிட்டானுங்க. லேட் பிக்கப் நீ வரலன்னு சொன்னா இவன் வெட்டு வேண்டான், போனா அவன் வெட்டு வேண்டான். நானே மயிரிலையில உயிர் பொழைச்சு வந்திருக்கேன். பேச்சா பேசுற பேச்சு. ஒரு நாள் உன் புருஷனை இந்த வண்டியில ஏத்தி விட்டுறேன் இரு. அவங்க குடுக்குற கான்ட்ராக்ட மாத்திரம் வாங்கி வாங்கி செய்வீங்க. ஆனா புள்ள அவங்க கூட போக கூடாதா? என்னங்க இது? அம்மா திருமதி ராமையா, தொழில் வேற, பிரச்சனை பண்ணிக்கிறது வேற. வீசின அருவா உன் மயம் பக்கமா வந்துச்சுன்னு வச்சுக்க, உன் மயம் அதான் வந்துட்டான்ல, வாயை மூடுங்களே. நீ வா தம்பி. காலையிலயும் காப்பியை குடிச்சா கடுப்பா இருக்காரு. போங்க போங்க, உங்களை காப்பாத்துறதுக்கு யாரால முடியும்? டேய் எவடா இந்த கோயில்ல காலங்காத்தால பாட்டு போற நீ தானே? ஆமா. மார்கழி மாசம் காலையில பஜனை பாட்டு போடுச்சுன்னா சினிமா பாட்டு போடுற ஏறுவா மாடு. முட்டை போண்டாவை இந்த முழுங்குறிய, அந்த முட்டைக்குள்ள இருக்கிற கருவளக்காது மூளை வேண்டாமா? எங்கடாவே? இவ்வளவுதான் இருக்கான். தள்ளு போட்டு கொடுத்துட்டேன். டேய் உன்னை ராத்திரி கடை போச்சுன்னா இங்க உட்காந்து என்னடா பண்ணிட்டு இருக்க? என்னைக்காவது ஒரு வேலையை சொன்னோட செஞ்சிருக்கியா நீ? போறப்பா போப்பா. நீ ஒன்னும் போய் கிளிக்க வேணா, நேரா ஸ்கூலுக்கு போ. பெரியவரை பார்த்து காசு வாங்கிட்டு மதியானத்துக்கு மேல டவுன்ல போய் ஆர்டர் போட்டு வா. அது வரைக்கும் அங்கேயே இருந்து ஆளுகெல்லாம் வேலை செய்யறாங்க பாத்துக்கடா. வெளியூர்ல இருந்து ஆளை கூட்டியாந்துருக்கான், ஒழுங்கா வேலையை பாரு. சரியா? டாடி மார்னிங். இது மேட்டர். துப்பு. நீ துப்பு கட்ட அப்ப தானே? ஐயோ வணக்கம். இந்த கடையிலயும் டீ குடிக்கிறாங்களடா. போங்க போங்க, நீங்க கட்ட பில்டிங்லயே வாழ்றாங்க. நான் வரேன். வா வா. 13 கூட உத்து பாத்துக்கிட்டு இருக்க. பொண்ணு பாக்குற போட்டோவை கொடுத்துருக்காங்க, போடுறான். ஹாய் கைஸ். ஏண்டா லேட்டு? என்னவா? 2 காதலர்கள் பேசிக்கிட்டு இருந்தா நேரம் ஆகத்தானே செய்யும். சரி, நீ ஏன் லேட்டு? ஏய், நாங்க 2 பேரும் ஃபியூச்சரை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அவங்க அப்ப நீ அடி வாங்கியே சாகப்புற. யோ வாய கழுவியா, என்னைக்காவது நல்ல வார்த்தை பேசியிருக்கியா? அவன் தான் என் நண்பன். தினைக்கும் காலங்காத்தால எனக்காக பாட்டு போட்டு என் லவ்வுக்கு ஹெல்ப் பண்றான். நீ கை கொடு மச்சான். அதுக்காக எத்தனை பேர்ட்ட திட்டு வாங்கியிருக்கேன் தெரியுமா? விடுறா, என்னோட பிள்ளைக்கு உன் பேர் தான். கண்ணா லூசுத்தனமா பேசாத. அந்த புள்ள படிச்ச புள்ள, எல்லாரும் கூட அப்படித்தான் பேசும். யோ எல்லாரோடையும் அப்படி பேசும். சரி, எனக்கு வேர்க்குதேன்னு இந்தா அதோட கர்ச்சீப் எடுத்து கொடுக்குமா? இது பரவாயில்ல. அப்பா கேட்டாரு 40,000 ரூபாய் கொடுங்கன்னு சொன்னதுக்கு எக்ஸ்ட்ரா 5,000 ரூபாய் நீ செலவுக்கு வச்சுக்கன்னு கொடுக்குறா. அதெல்லாம் விடு. எப்படி போற அப்படின்னா, பஸ்ஸுல போறேன்னு பதறி போய் என் வண்டி சும்மா தானே இருக்கு, என் ஸ்கூட்டி எடுத்துட்டு போன்ட்டு கீழே கொடுத்துட்டா. லவ் பண்ணலன்னா இதெல்லாம் கொடுப்பாளா? சரி சரி சரி, நல்லா மட்டும் யோசிச்சுக்க. இந்த குயின் சேரவே சேராது. யோ 4 ஜோக்கர் இருக்கும்போது அசால்ட்டா டிக்கடிப்பேன். கரெக்ட் தானையா? பைரபை, உங்க 2 பேரோட காதலுக்கு ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கு. யா பள்ளிக்கூடத்துல உட்காந்து சீட்டு விளையாண்டா படிச்ச மாதிரியே பேசுறது. எனக்கு என்னமோ தப்பு நடக்க போகுதுன்னு பச்சி சொல்லுது. யோ பச்சி சொல்லுது, வட சொல்லுது. டீ கிட்ட தொல்லை தாங்க முடியல. இந்தாயா டிக்கியா. பேசிக்கிட்டே காசு போச்சா 2 ட்ரிபிள். ஆனா உனக்கு மட்டும் 5,000 ரூபாய் கொடுத்துருக்காளே எப்படி? அதெல்லாம் காதல்டா. சரி அதெல்லாம் விடு. இப்பதான் அந்த பிள்ளைய பாத்துட்டு வரேன். ஒரு 10 நிமிஷம் கூட இருக்காது. ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன பாக்குறதுக்காக கண்டிப்பா இங்க வருவாடா. வந்தா ஒத்துக்கிறியா? பாப்போம் மாப்பிள்ள வந்தா சந்தோஷம். அப்படி இந்த பிள்ளைங்க வந்துருச்சு, இந்த கண்ணாடி மண்டையில ஒரே படம் போட்டு பழக்கிறோம். சூப்பர் ஐடியாடா. வந்தா போடா. ரேவதி வருதுடா. கண்ணா போற போக்க பார்த்தா இந்த பிள்ளைய உட்கார வச்சு நீ ரம்மி விளையாண்டாலும் விளையாண்டுடா. ரேவதி நல்லா பாரு. ரேவதி பில்டிங் எல்லாம் எப்படி நடக்குதுன்னு தள்ளிக்க. அந்த பிள்ளைட்டு ஒண்ணு கேட்கணும். இந்த பாருமா, கர்ச்சீப்பெல்லாம் அழுக்கா இருந்தா சலவைக்கு போடு. கண்டவன் கையில எல்லாம் கொடுக்காத. ஆமா, இவங்க எல்லாம் எதுக்கு வந்திருக்காங்க? அது வந்து நண்பே பில்டிங் கட்டுறல, அவனுக்கு ஒரு தூண் மாதிரி இருப்போம்னு. என்ன கண்ணா, சிமெண்ட் 50 மூட்டைன்னு அப்பா கிட்ட கணக்கு சொன்னேன். எல்லாம் அப்படியே இருக்கு. இங்க வேலை நடக்குதா இல்லையா? நாங்கெல்லாம் மற்ற கான்ட்ராக்ட்காரங்க மாதிரி சிமெண்ட வாரி வாரி இறக்க மாட்டோம். சிமெண்ட கொஞ்சமா போட்டு மண்ணை நிறைய போட்டு விட்டுருவோம். அப்ப என் பில்டிங் என்ன ஆகுறது? அத இவங்களுக்கு நீங்க கான்ட்ராக்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கணும். இந்த இழவுதான். இது இங்கேயா இருக்கு? நைட்டு ஃபுல்லா இது எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? ஆமா, இந்த சரக்கோட வேற எதுவும் இல்ல? பின்ன
சைட் டிஷ் இல்லாம கொடுப்பாங்க உனக்கு. இனிமே நீ வண்டி கேளு, வச்சுக்கிறேன். கேக்குறேன். என்னடா இது? டேய் மாப்ள, என்னடா ஃபுல் பாட்டிலோட வர்ற? ஏ அவளுக்கு ஏதோ பர்த்டே வேண்டா, அதான் gift கொடுத்துட்டு போறான். எங்க ஏமாப்ல பாட்டில் வாங்கி கொடுக்குற அளவுக்கு ஆயிடுச்சாடா? டேய் நீ காதலண்டா. டெய்லி கடையில உட்காந்து பெஞ்சிய தேய்க்கிறதே பொழப்பா போச்சு. நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து கண்டத கடித தின்னு அண்ணன் பிசினஸை டெவலப் பண்ண வேணாமா? அதெல்லாம் இருக்கட்டும். இங்க ஒரு நாய் ஒன்று சுத்திட்டு இருந்துச்சு தெரியுமா? ஆமாடா, நானும் இத்தனை வருஷத்துல அதுக்கு ஒரு புற கூட போட்டதில்ல. இன்னைக்குன்னு பாரு, நான் சுட்ட வடை எடுத்து போட்டு அது வாழாலே தேங்க் சொல்லி போயிட்டே இருக்கு. எது கேட்குற? அந்த தெருமுனையில அந்த நாய் செத்து கிடக்கு. நல்ல தம்பி, சண்டால பல 4 வீட்டுல நக்கி தின்ட்டு 9 வருஷமா ஊரை காப்பாத்திட்டு இருந்துச்சு. அதுக்கு போய் வடைய போட்டு கொண்டியடா. டேய் அந்த பாவம்லாம் உன்னை சும்மா விடாதடா. ஐயோ பாத்துப்போமா. பை. சரி. ஓடுமுட்டி, நானும் பார்த்துக்கிட்டு டெய்லி ஒருத்தர் வந்து ட்ராப் பண்ணிட்டு போறானே, ஆளு சரியான டிக்கெட்டா இருப்பாளோ? சூப்பர் டிக்கெட். மாப்பிள்ள, நீ லைட்டா கோட்டிங் கொடுத்தேன்னு வச்சுக்கோ, ஈஸியா கரெக்டா. வெரி குட். எங்க போற? கரெக்ட் பண்ணத்தான். ஏண்டா உனக்கு மகமா அதை கரெக்ட் பண்றேன்ற எல்லாத்துக்கும் முந்துறது. சீவிட்டு போ. எப்படி நான் கரெக்ட் பண்றேன் மட்டும் பாரு. அதை அக்யூஸ்டுமா கொஞ்சம் பார்த்து பேசு. அப்பா. ஹாய். காலேஜுக்கா? ஆமா. எந்த காலேஜ்? என்ன படிக்கிறீங்க? பிகாம். வாட்ஸ் யுவர் நேம்? மீனாட்சி. மீனாட்சி. மை நேம் நல்ல தம்பி. மீனாட்சிக்கு 4 எழுத்து, நல்ல தம்பிக்கு 6 எழுத்து. 6 நாளும் 10. நீ எனக்கு சொத்து. சைவர் எடுத்துட்ட 1. இந்த ஜில்லாவிலேயே ஜோடி நம்பர் 1 நம்மதான். ஆமா, ஒரு கறிமுட்டை வந்து உன்னை இறக்கி விட்டு போனானே, அவ யாரு? எங்க அண்ணன். உங்க அண்ணன். அப்ப நேத்து ஒருத்தர் இறக்கி விட்டு போனானே, அவன்? அதுவும் எங்க அண்ணன். அப்ப முந்தா நாள் ஒருத்தர் இறக்கி விட்டானே, அவன்? அதுவும் எங்க அண்ணன் தான். மொத்தம் எனக்கு 8 அண்ணன். இப்போ உனக்கு என்ன வேணும்? இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கு 8 அண்ணன் இல்ல, 9 அண்ணன் என்னையும் சேர்த்து. கொலசாமிக்கு ஒரு கடாய வெட்டுறா. டேய் மோடு மட்டி. வட ராசா. என்ன ஒர்க் அவுட் ஆச்சா? சொல்றா. என்ன தாருமண்ட, அந்த பிள்ளைக்கு 8 அண்ணனா? வாரத்துக்கு 7 நாள் தான். ஆமாமா. ஒரு நாளைக்கு ஒருத்தர் அடிச்சா கூட ஒருத்தன் ஃப்ரீயா இருக்கேன். எப்படி கொறுத்து வர? நல்ல தம்பி, அந்த குடும்பத்துக்கு 8 வடைய பார்சல் பண்ணு. ரூட் கிளியர். கொலை பண்ணன. ஏண்டா தாருமண்ட யாரடா உள்ள அனுப்ப பாக்குற? கொலை பண்றதுக்கு ஆள் ஈஸியா கிடைக்குது. கொத்தனார் வேலைக்கு தான் அவனுக்கு கிடைக்க மாட்டேன். இல்ல நம்ம தலையெழுத்து. டேய் அறிவிட்டவனே, இன்னைக்கு வெள்ளிக்கிழமைடா. அதை சொல்லுவா, இவ்வளவு தூரம் வந்த என்ன காமெடி பண்றியா? சனி ஞாயிறு பேங்க் லீவு. இன்னைக்கு கலெக்ஷன் போட்டா தான் திங்கக்கிழமை வரும்னு சொன்னல. உனக்கு ஒரு வேலை கொடுத்தா பின்னாடி தார் ஊசி வச்சு குத்திக்கிட்டே இருக்கணுமாடா? ராமையா சார், தம்பிக்கு வளர்ப்பு பத்தாது. கரெக்ட். டேய் இங்காரா. டேய் உன் வயசு என்ன, இவங்க வயசு என்ன? சேர்க்கை சேர ஒரு நியாயம் வேணாமாடா? டேய் உன் பொண்டாட்டியில உன்னை எப்படா மதிக்கிறா? கையை ஒடிச்சு போடுவேன்டா. கையை ஒடிச்சு போடுவேன். என்ன வணக்கத்திலே நக்கலா? வெறும் கூறு விட்டவனா ஒன்னா கூடியிருக்காங்க. எந்த பொண்டாட்டி தான் புருஷனை மதிக்கிறா? என்னை மட்டும் குத்தம் சொல்லிக்கிட்டே. டேய் இந்த திட்டிட்டு போறாரு, வாடா பேங்க்குக்கு போலாம். உனக்கே ரோஷம் வந்துருச்சா? டேய் எங்கடா போற? எப்படா இறங்குன? எப்படா ஏறுன? வாடா. ஹலோ, எப்படி இருக்கீங்க? போன போயிட்டு திரும்பி வருது. இந்தலிக்காவா? கண்ணா, ரேவதி எங்க போயிட்டு இருக்க? நான் நம்ம ஸ்கூலுக்கு தான். அர்ஜென்ட்டா போயிட்டு இருக்க ரேவதி. நானும் அங்கதான் போறேன். வா. நம்புறியா? கண்ணா, யூ கேப்பி? சிஸ்டர் கேப்பி? ஐ அம் கேப்பி. யூ ஃபாலோ மீ. நீ நகட்டு. நீயே ஓட்டு. ஏய், ஓ நீ வரியா? நீ எடுப்ப பிடிச்சிக்கலாம். நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். பேசிக்கலி வெரி டீசன்ட் கை, யூ நோ. டேய் டேய் நில்றா. எவன்டா அவன்? நான் தான்டா கொப்பேன். இப்பதானடா உன்னை பேங்க் போச்சு. இங்கே எங்கடா வந்த? அது வந்து ரேவதி தான் வர சொல்லிச்சு. கூப்பிட்டியா? ஆமா மாமா, நான் தான் வர சொன்னேன். எதுக்கு?
ஒண்ணு இல்ல, நேத்து கணக்கு முடிக்கல. அம்மாமா உன் மாட்டில் பணத்தை கிட்ட இவன்ட்ட கொடுத்து விடாத, நான் அப்பாட்ட பேசிக்கிறேன். டேய் முதல்ல உள்ள என்னன்னு போய் கேட்டு வேமா பேங்க் போடா. எல்லாம் தெரியும் போயா. நீ வாமா நம்ம போலாம். பொம்பளை பிள்ளை முன்னாடி மரியாதை பேசிட்டு போறேன். இவனெல்லாம் பிள்ளைன்னு வச்சோம். அந்த பத்திரத்தை இப்படி கொடு, பாயாசத்தை முதல்ல சாப்பிடு. இவ்வளவு பாசமா கொடுக்குறாங்க, நல்லா இருக்கும் போல. அக்கா பாயசம் நல்லா இருக்கு, பாயசம் நல்லா இருக்கு. வேண்டாம், தலை காயவே இல்ல. போதும் சித்தி போதும். சளி பிடிக்க போதுமா? காஞ்சு போச்சுன்னு சொல்றேன்ல, விடுங்க. என்ன புள்ளையோ. மூஞ்சி முகர கட்டியும் பாரு, இழுக்கிற லூசாடா நீ. ஒரு பொண்ணு தனியா குளிக்கிற இடத்துக்கு வந்து தலை தச்சு விடுறிய, அறிவில்ல உனக்கு? போரேவதி, இப்பெல்லாம் நீ சின்ன விஷயத்துக்குலாம் பெருசா கோவப்படுற. எத்தனை வாட்டி ஆத்துல குளிக்கும் போது என்ன அம்மனமா பாத்துருக்கா. நான் என்னைக்கா வைக்கப்பட்டிருக்கேனா? 4ஆம் கிளாஸ் படிக்கும் போது நடந்த விஷயத்த இப்ப பேசுறியா? போடா அம்மா. ஆனா சூப்பரா இருந்துச்சு. ஐயோ டேய், உங்கள்ட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் என் மச்சான் தோட்டத்துல இருந்து கல்லு திருடாதீங்கன்னு. அந்த ஆள் கண்டுபிடிச்சானா மான மாதிரி இதெல்லாம் போயிருண்டா. கண்ணா, இந்த மச்சாங்கிறியே, அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு சபையில உட்காரியா? மாப்பிள்ள, அந்த ஸ்ட்ரைக் மேட்டர்ல அதை டீட்டெயில் அவுத்துடு. நீ கேளு. டேய் நீ கேளு. ஸ்ட்ரைக்ல மாட்டிக்கிட்டு 2 பேரும் தண்ணியா நடந்து வந்துகிட்டு இருக்கோம். இடுப்பளவு தண்ணி. அவ என்ன கையில தூக்கிக்கிட்டா போகணும்ட்டா. அப்புறம் அப்படியே 2 பேரும் ஆத்தங்கரையில ஒரே ரொமான்ஸ். ஏன் மாப்பிள்ள, அதுல ட்ரெஸ் எல்லாம் நனஞ்சிருச்சுல? அவ மாப்பிள்ள, அதுக்கப்புறம் ஏன் சட்டையை அவ போட்டுக்கிட்டா, அவ தாவணி எடுத்து நான் கட்டிக்கிட்டேன். ஒரே புனிதமான காதலப்பா, நீ எடுத்து விடு மாப்பிள்ள. இந்த மாதிரிலாம் பேசுறாள் வச்சுக்காத. நான் சொல்றேன். அதுக்கப்புறம் மாட்டு வண்டியில போய்கிட்டு இருக்கோம். அவ என்ன தெரியுமா பண்ணா, அப்படியே இங்க 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 அப்படியே சாஞ்சிட்டா வச்சா. ஏன் மாப்பிள்ள, அப்படியே அந்த முனி காத லபக்குன்னு கடிச்சிருப்பாளே. கரெக்ட் வச்சான். கையை கூட எப்படி வச்சான்? நேர்ல இருந்து பார்த்த மாதிரியே சொல்ற. நாங்களும் 5ஆம் கிளாஸ் லவ் பண்ணிருக்கலாம் மாப்பிள்ள. அதுவும் என்னையப்பா பாக்குற, அங்கிட்டு பாருப்பா. கண்ணா, என்ன எதிர்த்த வீடு காலையில எந்திரிச்சோடனே அவங்க முஞ்சில தான் நீ முழிக்கணும். அவங்க எப்பேற்பட்ட ஆளுன்னு உனக்கு நல்லா தெரியும். இங்க பாரு, இந்த மீசக்கார பெருமாள் காலை நீட்டி செருப்பு போட்டாலே ஓந்தலையில தான் படும். ஐயோ, அவன் கால் வேற ரொம்ப ஹார்டா இருக்கும். அவன் காலையா நீ போய் பார்த்த? அவன் நம்ம கடையில பச்சையை தின்ட்டு மிச்சம் என்னை காலில் தடவனே அப்பா பார்த்தேன். இங்க பாரு, நீ தைரியமான ஆளுன்னா ஒண்ணு செய். என்ன செய்யணும்? அந்த மீச வச்ச பெருமாளை டே மச்சான்னு நீ கூப்பிடு. அது அவன் காதல விழுகணும். இது மட்டும் நடக்கட்டும். உன் காதலுக்காக உசுர விடுற முதல் நான். ஏன் மச்சான், ஏன் மச்சான், பி மச்சான், சி மச்சான், ஓ மச்சான், எல்லா மச்சான் மாப்பிள்ள கூப்பிடுறாயா? மாப்பிள்ள கூப்பிடுறானே. மோடுமுட்டி, இன்னைக்கு நோட் பண்ணிக்க. நீ அந்த பெருமாளை டேய் மச்சான் அப்படி நான் கூப்பிட்டு காட்டுறையா. இது சபதம்யா. காட்டுவாயா? கையடா, சபதம் பண்றதுக்கு இங்க என்ன சூடமா ஏத்தி வச்சிருக்க? நீ காட்டாச்சு இவனுக்கு. பாம்பேல இருந்து இவனை பாக்குறக்கா நாங்க கிளம்பி வந்தா ஹைவேஸ்ல கிராஸ் பண்ற செம்மறியாடு மாதிரி எங்க வண்டியிலே வந்து விடுறான். இவன் மட்டும் கரெக்டான டைம்ல பிரேக் அடிக்கலனா மாப்பிளை அடிச்சு தூக்கிருப்பான். அப்புறம் ஸ்பாட் அவுட் ஆயிருப்பான். ஏண்டா கண்ணா பின்னான்னு தண்ணி அடிச்சிட்டு கார் முன்னாடி விழற அளவுக்கு என்னடா நடந்து உனக்கு? சொல்றா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, விடுங்கடா. டேய் என்னடா விடு பாஸ். நான் சொல்றேன் பாஸ். சொல்லு. ரேவதியும் கண்ணனும் உயிருக்கு உயிரா லவ் பண்றாங்க பாஸ். ஆமா பாஸ், ஒரு காதலி ஒரு காதலனுக்காக என்னெல்லாம் பண்ண முடியும்? ரூம் போட்டா ஓகே சொல்லுவா. அது உங்க ஊர், இது வில்லேஜ் சார், வில்லேஜ். உண்மையான காதல். இவனுக்கு பிறந்த நாடு ஒரே காரணத்துக்காக அவ எங்க இருந்து ஓடி வந்து ஒரு பாட்டில் அவங்க கையில கொடுக்குறான். அதை இவன் பார்த்து சந்தோஷப்படுறான். செலவுக்கு பணம் இருந்து கையில பணம் கொடுக்குறான். ஏத்து லவ் பண்ணிருக்கேன், எனக்கு யாருமே கொடுத்தது இல்ல. ஏய் அது லவாயா நீ லாயத்தன்மை தெரிஞ்சுக்கிட்டு லவ்ன்ற வேலை செஞ்சா வேறுக்குன்ட்டு அவ கட்சி படுத்து கையில கொடுக்குறான். அதெல்லாம் ஒண்ணும் சும்மா பேசாம சொன்னடா புரிய அவங்களுக்கு. அப்பேற்பட்ட லவ்ங்க. இவன் பதிலுக்கு கொஞ்சமா லவ் பண்ணி அவளை ஒரு நாள் வந்துங்க பஸ் வர முடியாது, பிள்ளை தவிச்சு போய் நிக்கிறாங்க. இந்த விஷயம் காதுல கேட்டு அப்படி மான்குட்டி மாதிரி பறந்து போனாங்க. போய் அந்த பிள்ளைய கையில எடுத்துக்கிட்டு ஏண்டா நான் கதையா சொல்றேன் போட்டான்டா, காதலை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த பிள்ளைய அப்படியே கையில தூக்கி வச்சுக்கிட்டு என் செல்லம் என் கட்டி என் தங்கம் குஜு 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 கிச்சடி 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 பச்சடி பச்சடி அதெல்லாம் பேசவரா கொண்டு அப்படி 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 அவங்க தெரியும். அப்படி கொண்டு வந்து வீட்டுல இறக்கி விட்டான் பாஸ். பாஸ் நான் உண்மையில லவர்ஸ் பத்தி எத்தனையோ புக்ல எல்லாம் படிச்சிருக்கேன். ஒரு மஜ்னு கஜ்னு, ஒரு அம்பியாவது மாயாவது, இப்படி எத்தனையோ படிச்சிருக்கேன். அந்த மாதிரி தான் சார் லவ். சொல்ல விடு அவன. இப்படிதான் சார் என்ன சொல்லவே விட மாட்டேன் சார். அப்பேற்பட்ட லவ் சார். இந்த லவ் மிஸ் ஆகலாமா?
இந்த லவ் மிஸ் ஆகலாமா சார்? இந்த லவ் சார் சார், இந்த லவ் ஜெயிக்கணும் சார். வில்லேஜ் பீப்புள் இங்க இன்னும் டெவலப்பே ஆலையாடா. லேட்டஸ்ட் ட்ரெண்ட் தெரியுமாடா உனக்கு? ஒரு பொண்ணை 2 வாட்டி லவ் பண்ணி 3 வாட்டி கல்யாணம் பண்ணி 4 வாட்டி டைவர்ஸ் பண்ணிட்டு இருக்கான் அவன். டேய், இன்னும் 2 நாள் தான்டா இருக்கு. லூஸ் தனமா பேசிட்டு இருக்க. நீ ஏன்டா சின்னதா சொல்ற? 48 மணி நேரம் இருக்குன்னு பெருசா சொல்லு. இதுக்குள்ள எவ்வளவு சாதிக்கலாம்? என்னடா சொல்ற மச்சான்? மச்சான், we will deal this matter in the Bombay style. கேக்கண்ணா, பெருசுங்கள எல்லாம் நாங்க ஓரம் கட்டுறோம். நீ போய் பேசிட்டு நல்ல முடிவா கையோக்குறா. கரெக்ட் ஐடியா. சரி. அதான் எப்படி இருக்கீங்க? ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருந்தப்பா நீங்க. இந்த பக்கம் போனா அந்த பக்கம் வாங்க. சாமி அங்க இருக்கு. உங்கள ஆளு தெரியலப்பா. இவங்க பாம்பே பிரான்ச். அப்படியே பாம்பே பிளேடா. நல்லா இருக்கீங்களாப்பா? பாத்து வாங்க அப்பா. என்ன நடக்குது? எல்லாமே நடக்குறாங்க. போடா. டேய், கோயில் இப்படி தான நான் சுத்தலாம். அதெல்லாம் அந்த காலம் சிலபஸை மாத்திட்டாங்க. வா யார கேட்டா மாத்துறாங்க? டேய் இங்க வர, நான் ஒத்துக்க மாட்டேன். டேய் வர மாட்டேன். கம் ஆன் பாய்ஸ். நானும் உன் கால்ல விழுந்து கேக்குறேன், தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. என்னடா கால்ல விழுந்துட்டா? ஆமா, நான் அப்பவே சொன்னேன்ல. இப்போவாது நம்புறீங்களா காதலோட ஆளு எவ்வளவுன்னு? என்னடா சொல்றா? உன்னை கும்பிட்டு கேட்டுக்கிறேன், எதுவும் பிரச்சனை பண்ணிடாது. நான் சொல்றேன், உன் கால இருந்து கேக்குறேன். எனக்கு எப்படியாவது மாங்கல்ய பிச்சை கொடுத்து என்னங்க இருந்து கூட்டிட்டு போயிடு அப்படின்னு கும்பிட்டு வந்து கதறாடா. ஊரே கூடி நிக்குது. எங்க சொந்த பந்த சாதி சனம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. இந்த மாதிரி நீ பேசுறது தெரிஞ்சாலே உன்னை உயிரோட விட மாட்டாங்க. கண்ணன், நீ ரொம்ப நல்லவன். எனக்கு எந்த அபிப்பிராயமும் உன் மேல கிடையாது. இப்ப என்னடா சொல்றா? இந்த ஊரே வேண்டாம், சொந்த பந்த சாதிக்கார எவன் தடுத்தாலும் எனக்கு நீதான் முக்கியம். நீ இல்லாம என்னால வாழ முடியாது. நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு, நம்ம எங்கேயாவது ஓடி போயிடுவோம். மனுஷனாடா நீ? பைத்தியம் மாதிரி பேசுற. வேற யாரையாவது நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க, எல்லாம் சரியா போயிடும். இதுக்கப்புறம் நான் சொல்றேன்டா மச்சான், இந்த கல்யாணம் மட்டும் நடந்தா என்ன உயிரோடயே பார்க்க முடியாது. எப்படா ஃபீலிங்டா மச்சான். ஓ, வாட் ஐ லவ். பாத்தீங்களா பாம்பே பாய்ஸ்? ஹெல்ப் ஹெல்ப் பண்ணுங்க பாய்ஸ். இந்த வந்துட்டேன் மச்சான், நாங்க ஒரு முடிவு பண்ணிட்டோம்டா. இல்லடா, அவ நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். டேய், இந்த மண்ல இன்னொரு ஏக் துஜே கேலிய பாக்குறதுக்கு எங்க உடம்புல தெம்பு இல்ல. வாங்கடா. 1 மணிக்கு அன்னதானம் போடுறாங்களா? அதை முடிச்சிட்டு வேணா போயிடலாமா? இவன் அடிச்சு கொள்ளு. தின்றதுக்கே எல்லாம் பாம்பே பாய்ஸ் பாத்துக்க. எங்கடா போய் தொலைஞ்சீங்க? 2 ஃபுல் இருக்கு. இன்னைக்கு ஃபுல் பார்ட்டி தான். அதுவும் இல்லாம மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க 3 பேரை கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இன்னைக்கு போற சீட்டாட்டத்துல பூராத்தையும் கறக்குறான். 1 வருஷம் கட்ட வருமானத்தை இன்னைக்கு பிடிக்கிறான்டா. மாப்பிள 18 வகை சாப்பாடு செஞ்சு வச்சிருக்காங்களா? ஒவ்வொன்றும் டேஸ்டா இருக்கு. சொல்லும் போதே அப்படியே நாக்குல எச்சி ஊறுது. 19 வகை இலையில எலி மருந்து வைக்கிறாங்களா? தின்னுபிட்டு சாகுறியா? மனச்சாச்சலாம் பேசுறியாடா? அங்க கண்ணை எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான் தெரியுமா? எங்களை என்ன பண்ண சொல்ற? யோ, எப்படியாவது ரேவதியை கூட்டிட்டு வாயா. ஏதோ 2 வார்த்தை பேசணும். உங்க கூட்டணியில நான் இல்ல, ஆளவுரா சாமி. யோ மூடு, இங்க வா. கண்ணன் நேத்து நைட்டே ரேவதியை வேணான்னு முடிவு பண்ணிட்டான். அவன் கடைசியா ஏதோ ஒரு gift கொடுக்கணும்னு வாங்கி வச்சிருக்கான். அதை கொடுக்க ஏற்பாடு பண்ணியா? கண்ணே மனசு மாட்டானா? இப்பதான்டா கேட்கவே சந்தோஷமா இருக்கு. இங்க பாரு, உங்களோட பழகின பழக்கத்துக்காக அந்த புள்ளைய கூட்டு வர. சரியா? அவன் கிஃப்ட் கொடுப்பானோ இல்ல லிப் டு லிப் கிஸ் அடிப்பானோ, எதா இருந்தாலும் இன்னைக்கோட முற்றுப்புள்ளி வைக்க சொல்லு. சரியா? உங்களுக்காக பாருங்க, ரிஸ்கான இடத்துல எல்லாம் குதிக்கிறேன். போடா தருணே. பசிக்கிட்டு வா. உங்களை யாரோ சைட் அடிக்கிறாங்க, அங்க பாருங்க. ரேவதி, கண்ணே பைய உனக்கு ஏதோ கிஃப்ட் கொடுக்கணுமா? கோயிலுக்கு வெளியே நிக்கிறேன், 1 நிமிஷம் வந்துட்டு போய். இப்ப வா, எங்க வீட்ல விட மாட்டாங்க. ஐயோ, போட்டோ எடுக்க போறோம்னு சொல்லிட்டு வா, நம்புவாங்க. போ போ. உங்களுக்கு எல்லாம் என்ன லவ் மேரேஜ் அரேஞ்ச்டு மேரேஜா? லவ் மேரேஜ் தான். விளங்கிரும். பாப்பா இவங்களோட சேராத. சரி மாமா. குட் கேர்ள், அப்படித்தான் இருக்கணும். வாமா போலாம். வா. நீங்க எதுக்கு வர்றீங்க? பொண்ணுக்கு துணையாதான். ஐயோ, அங்க பூரா குடிச்சு போட்டு காவாலி பயலா இருக்கான். ஒரு ஆம்பளை எத்தனை பொம்பளைய காப்பாத்துறது? நீங்க இங்க இருங்க, நாங்க போயிட்டு வந்துறோம். வா. நீங்க யாரு? நாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. அதான் பொண்ணுக்கு துணையா வர்றோம். ஒரு பொண்ணு வீட்டுக்காரனுக்கு இல்லாத அக்கறை மாப்பிள்ளை வீட்டுக்காரன் என்ன இருக்கு? கோயிலுக்கு வெளியே எத்தனை பேர் காத்து கிடக்கா? கூட்டு வா நீ, என்ன கொலையா கொல்றாங்க தெரியுமா உனக்கு? அதுக்கு என்ன கத்துற? சொட்ட தலையா அழைச்சிட்டு போடா. மேட்டர் கிளியர். வாமா போலாம். எத்தனை செக் போஸ்ட கடக்கிறது? வாங்க. ஐயே ஐயே. பாம்பே சே ஆயா. நாங்க கண்ணனோட பாம்பே ஃப்ரெண்ட்ஸ். குட் பைஸ், குட் பைஸ். கண்ணு எங்க இருக்கான்? வெல்கம் டு இனோவா கார். கம் இன். போ, கிஃப்ட் கொடுப்பேன், வாங்கிக்க போ. உள்ள போறதுக்கு முன்னாடி இந்த கர்ச்சீப்பை கொஞ்சம் மோந்துட்டு போங்க. எதுக்கு? வாசனையா இருக்கும்.
டேய் கண்ணனுக்கு ரேவதிக்கு கல்யாணம் நடக்கணுமா வேணாமாடா? நடக்கணும். அதுக்கு இந்த பொண்ணு என்னடா பண்றீங்க? இதெல்லாம் பாம்பே டெக்னிக், உனக்கு சொன்னா புரியாது. மூடிட்டு வண்டியில ஏறுடா. கத்தாதே நீ வாய போலாம். ரெஸ்டாரண்ட்ல வியாபாரம் பேசிட்டு இருந்த உசிர பேரியா நான் போறியா? நல்ல தம்பி போகாதடா, போன மாட்டிடா. இருந்தா தானே மாட்டுவோம். என்ன லூஸ் பண்ணி பேசுறா சொல்லியா? டேய் அவன் லூஸ் இல்லடா, நம்மள லூஸ் ஆயிட்டு பாஸ் ஆயிட்டு போயிட்டே இருக்காங்கடா. யோ ரேவதி எங்க கூட்டி போறாங்க? நான் சொல்றத கேளுங்கடா. நீங்களும் எதுவும் பார்க்கல, நானும் எதுவுமே பார்க்கல. ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கிள் அங்கிள் ரேவதி அக்காவை எங்கடா அனுப்பி வச்சிருக்கீங்க? அண்ணே நான் சொல்றத கொஞ்சம் ஆத்திரப்படாம கேளுங்கண்ணே. என்னடா? நீங்க ஆத்திரத்தை வேணா அடக்கிட்டு வரலாம், ஆனா என்னால மூத்திரத்தை அடக்கிட்டு வர முடியாதுண்ணே. ஒரு 2 நிமிஷம் வண்டியை ஓரமா நிப்பாட்டினீங்கன்னா தடதடன்னு இறக்கி விட்டு வந்துருவேன். முடியாது அண்ணே இந்த பாலித்தீன் பை இருந்தா கொடுங்க, புடிச்சு சாம்பார் பாக்கெட் மாதிரி வெளியே எரிஞ்சிருவோம். வண்டியை கழுவி வச்சிட போறான். நீ ஓரங்க. அண்ணே அப்படியே ஓரமா நிப்பாட்டுங்கண்ணே, ரொம்ப அர்ஜென்ட்ண்ணே. இறங்கடா. பிஸ் அடிக்கிற கேப்ல எவனா மிஸ் ஆயிலாம் நினைச்சீங்க? இறங்க சீக்கிரம். சரி சாயிருவீங்கடா. போ. நிறைய இருக்குடா, போடா அப்புறம் மொத்தமா நினைச்சுக்கலாம். நிறைய இருக்கா? போன்ல சொல்றான்டா, என்னை மச்சான் சொல்லி டென்ஷன் ஏத்துறான்டா. அண்ணே கண்ணை ஒன்றும் சேலஞ்ச் பண்ணலன்னு அந்த மூடு முட்டி தானே உங்களை மச்சான கூப்பிட்டா அவங்க 2 பேர் காதல சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னானே. எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம வீட்டு பொண்ணு சரியில்லை சித்தப்பு. நம்ம வீட்டு பொண்ணு சரியில்லை. அந்த வண்டியை பாரியா, தாஸ் வண்டி மாதிரியா இருக்கு. அந்த லூஸ் வண்டியே தான். அப்பா எவ்வளவு நேரம் அடக்கிறது? இன்னும் கொஞ்ச நேரம் அடக்கிறேன், வாய் வழியா ஓவர்ஃப்ளோ ஆயிருக்கும். என்ன இவனை இங்க வந்து அடிக்கிறான்? இவ்வளவு பெரிய ஹைவேஸ்ல இவனுக்கு உச்சா போறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? சாரி போலீஸ். எல்லாத்தையுமா? ஏய் மோடி முட்டி, நீங்க எங்கடா இங்க? தெரியுமா நான் அவங்க கிட்ட தப்பிச்சிட்டேன். என்ன நீங்களும் தப்பிச்சிட்டீங்களா? வாயில என்ன கொழுக்கட்டை வச்சிருக்க சொல்றா. டேய் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னடா ஊங்குற? அந்த பொண்ணு அது மீச ரொம்ப நல்லா இருக்குண்ணா. வரட்டுமா? மூடு சச்சின் இன்னைய மேட்ச்ல செஞ்சுரி போட்டுருப்பாரு. டேய் மார்ச் வரைக்கும் போற லெவல்ல இருக்கும். இப்போ என்னடா செஞ்சுரியை பத்தி பேச்சு? சச்சின் அடிச்ச பந்து மாதிரியே இருக்குல்ல இந்த வீக்கம். உன்னை கொன்றுவேன். மோடு முட்டி, என்னடா முன்னால கம்பியவே காணோம்? அந்த அளவுக்கு இன்னும் போகல. ஏய் உங்க ஊர் ஆளுங்க நல்லா அடிக்கிறானுங்கடா. அதுல அவங்க டிகிரி வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்டா உனக்கு இவ்வளவு அடி வாங்கி ரத்தமே வரல? இல்லடா எனக்கு உள்குத்து அதிகம், உள்ள ப்ளீடிங் ஆகி போய்கிட்டு இருக்கு. அப்ப ரத்தத்தை பார்க்க முடியாது. என்ன பார்க்க வந்த? இங்க ரத்தாறு ஓடுன்னு பாம்பேல இருந்து பார்க்க வந்தியா? அவங்களுக்கு நேரம் ஆக ஆக கொலவரி அதிகமாயிக்கிட்டே இருக்கு. ஏய் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா? என்னடா? அந்த பொண்ணு கண்ணனை லவ் பண்ணவே இல்லடா. இத தான ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் இந்த மாதிரி லெவலுக்கு வந்தா தான் புரியும். டேய் ரேவதி கண்ணனை லவ் பண்றான்னு சொன்னதுனால தான்டா இந்த அடியோட விட்டு வச்சிருக்காங்க. அந்த புள்ள லவ் பண்ணலன்ற உண்மை தெரிஞ்சதுன்னா தோலை உரிச்சு உப்ப தடவிடுவாங்க. ஆனாலும் மாப்பிள்ள இவ்வளோ அடி வாங்கியும் நீ உண்மையை சொல்லல பாரு. நட்பை காப்பாத்திட்டடா மாப்பிள்ள. பரவாயில்ல, அவங்க தான் ஊருக்கு டீ வாங்கி கொடுத்து அடிக்கிறாங்கல்ல, அடுத்த ஊர்ல போய் குடிச்சுக்க. அங்கிள் எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அங்கிள்? என்னது? கேரளாவிலே ஒரு அழகான பிள்ளைய பார்த்து உங்களுக்கு ரேவதிக்கு எப்படி மானங்கட்டத்தனமா நான் செட் பண்ணி விட்டனோ அதே மாதிரி எனக்கு நீங்க அப்படி செட் பண்ணி விட்டீங்கன்னா அந்த போக்கொண்டு முக்கிய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்லயே எக்ஸ்ட்ரா 2 சிமெண்ட் மூட தூக்காது நான் பொழப்பு நடத்திடுவேன் அங்கிள். நல்லா இல்லையா? இல்லடா, லவ்ங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்றதுங்கிறதுக்கு ஒரு தனி அது என்னது ஒரு பக்குவம் வேணும் அங்கிள். மிஸ்டர் கோபாலகிருஷ்ணன், என்ன அந்த பொண்ணு உங்களை லவ் பண்ணல, நீங்க தான் அந்த பொண்ணை லவ் பண்றது பின்னாடியே சுத்திக்கிட்டு திரியறீங்க, அதுவும் மானங்கட்டத்தனமா. சரிங்களா? Why the smile? போடா லூசு. நேத்து ஃபர்ஸ்ட் நைட்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன என்ன யோசிக்கிறான்? எல்லாத்தையும் நடத்திட்டானோ? என்ன மாப்பிள்ள நடந்துச்சு? இது போதுண்டா. அந்த ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ள அவ பால் சொம்பு எடுத்துக்கிட்டு நடந்து வந்தா. சரி, நான் கட்டில்ல காலை நீட்டிட்டு படுத்துக்கிட்டு இருந்தேன். வந்து அந்த பால் சொம்ப பக்கத்துல வச்சவ படார்னு என் கால்ல விழுந்துட்டா. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஏண்டா நீ காதலண்டா? இத கேளு. அப்புறம் சும்மா அப்படியே பக்கத்துல படுத்துக்க ரேவதி அப்படின்னு. சாச்சா நீங்க மெத்தையில படுங்க, நான் தரையில படுத்துக்கிறேன்ட்டா.
அப்போ உங்களுக்குள்ள எதுவுமே நடக்கலையா? நடக்கிறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருந்துச்சு. அவளும் ஒண்ணு சொன்னா, ஆனா நான் தான் வேணான்ட்டேன். சொதப்பிட்டீங்களே அங்கிள். ஏன் அங்கிள்? அங்கிள் அப்பவே அப்படி இப்படின்னு ஒரு அசம்பாவிதத்தை நடத்திருந்தீங்கன்னா படார்னு ஒரு சிங்கக்குட்டி பிறந்திருப்பேன். நாளைக்கே இடத்த கண்டுபிடிச்சு அந்த மீசக்கார கேங்கு வர்றப்ப இந்த சிங்கக்குட்டி இங்க இருந்து லாங்ல ஒரு யூரின் அவங்க மூஞ்சில பாஸ் பண்ணாண்டா டோட்டல் ஃபேமிலி ஹாப்பி அங்கிள். ஆமா. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா? அவன் எது சொன்னாலும் அப்படியே நம்பிடுவியாடா? உங்களதான் அங்கிள். என்னவா கரெக்ட் ரேவதி மாட்டினாண்டா. ரேவதி உங்களுக்குள்ள காலு படுக்க பெட்டு எல்லாத்தையும் சொன்னவன் அது மட்டும் நடக்கவே இல்லையாமா. என்ன யாராவது ஏமாத்த முடியுமா? அப்ப ரேவதிக்கு சிங்கக்குட்டி கன் அங்கிள். ஒரு கார் அவுட். ஆரம்பத்துல இருந்து ஒன் சைடாவே அடிச்சு பழகிட்டேன். நல்லா இரு நல்லவனே வரேன்டா. ஐயோ நமக்கு எந்த கதை சூஸ் பண்ணிருக்கான்னு தெரியலையே. ஹாய். மலரென்ற முகம் என்று சீரிக்கட்டும், மனமென்ற கருவண்டு பறக்கட்டும். மலரென்ற முகம் என்று சீரிக்கட்டும், மனமென்ற கருவண்டு பறக்கட்டும். உறவுக்கும் நிலவுக்கும் தோடிக்கட்டும், உலகத்தை ஒரு முறை நான் இவங்களோட நல்லா ஆடுவேன்டா. அப்படியானே? சூழல மாதிரி போச்சு. பயங்கரமா குளுக்குறடா. நமிதாமா இருக்கட்ட காளி உணர்வு போல் இருக்க. ரொம்ப தேங்க்ஸ். டேய் மோடுமுட்டி என்னண்ணே நீ ரொம்ப நல்லவன்டா. இந்த கேப்ல டேய் ஈமுகோலே நீ கூட ரொம்ப நல்லவன்டா. வீட்டுக்கு போலாமா சார்? நல்லவன்டா சொன்ன. வீட்டுக்கு அப்பா சொன்ன. வீட்டுக்கு அப்பா சொன்ன. டேய் ராதா அண்ணே நீங்க ரொம்ப நல்லவன்டா. தேங்க்ஸ். இப்பதான் நல்லவன்டா. நல்லவன் சரக்கு அடிக்க கூடாதா? டேய் நீ ரொம்ப நல்லவன்டா அப்படின்னு எதிர்பார்க்கறியா? சொன்ன மாப்பிள்ளை வீட்டு வரைக்கும் நீ கல்யாணம் தண்ணி பண்ண போனா அண்ணா இன்னொரு அடி அடிச்சாலும் செத்தே போயிடுவேன். வந்ததுல என்ன மட்டுமே அடிச்சிட்டு இருக்கீங்க. பாத்தியா அடுத்த ரவுண்டுக்கு நம்மள கொத்துறியா? அது என்ன பாடுற? அந்த கண்ணம்மைய பண்ண தப்புக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களை அடிச்சு அடிச்சு கை வலிக்குது. எல்லாம் ஏட்டு. ஆமா என்ன ஒரு சேஞ்சுக்கு இவர் அடிங்க சார். யாரடா அடிக்க சொல்ற? வாயை விட்டுக்கிட்டு சும்மா இருக்கியா? சொல்லுங்கப்பா. டேய் இன்னுமா நான் தேடுறீங்க? கண்டுபிடிச்சா நெருங்கிட்டான். என்ன வேணா செய், எத்தனை லட்சம் வேணா செலவழி. நாளை காலையில நான் என் பொண்ணை பார்க்கணும். அப்படி இல்லையா உங்களால முடியாதுன்னு விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். அப்ப நீ அப்படிலாம் பேசாத. அவன் பாடியானவன போதுமா? நம்பே நம்பே நம்பே. ஜெய் வெய். போன பண்ணி ரீசார்ஜ் பண்ணி விட்டாங்க. சொல்லு. கொன்றுவேன். கடைசியா ஓடி போனவங்க 2 பேரும் இருந்தது நீ மட்டும்தான். உனக்கு தெரியும். சொல்லிடு. இல்ல கொடாக்கு நிறைய வெளிய வந்துரும். கடைசியா இருந்த சார். ஆனா என்னையும் கழட்டி விட்டு அவங்க எங்கேயோ போயிட்டாங்க சார். ஆனா அவங்க கூட இருந்தது என்னோட இன்னொரு நாயர் ஃப்ரெண்ட். அவன் கேரளாக்காரன் சார். ஒருவேளை கேரளாக்கு போனாலும் போயிருப்பாங்க சார். பாத்தியா சித்தப்பே திட்டம் போட்டு செஞ்சிருக்காங்க. அந்த குட்டி பையன் கேரளா வரைக்கும் கூட்டி போயிருக்கான். தூடா வண்டியா கேரளா. டேய் மெதுவா கார் பக்கம் ஒதுங்க. வாங்க மாமா. வணக்கம் மச்சான். என்ன இங்கே நின்ட்டீங்க? வீட்டுக்கு வாங்க சாப்பிட்டு போலாம். ரேவதி உங்களை எல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படும் மச்சான். மச்சான் மச்சான் ஆ மச்சான். மச்சான் இல்ல மச்சான். ப்ளீஸ் மச்சான் ப்ளீஸ். ரேவதி ரேவதி ரேவதியோட அண்ணன் கண்ணனை தூக்கிட்டு போறாங்க வண்டியில. தாத்தா போறாங்க தாத்தா. அவனை விட்டுட்டு ஆமா அவனுக்கு அறிவு இல்ல. அவங்க மறு வீட்டுக்கு வந்திருக்காங்க. வாங்க மச்சான் சாப்பிடுவான்னு கூப்பிடுறேன். அவங்க இருக்க கடுப்புல சும்மா விடுவாங்களா? அள்ளி போட்டு போயிட்டாங்க. தாத்தா யோ அந்த துப்பாக்கி எடுத்து வீல பார்த்து சுடியா. எடா பிராந்து ஈ கண்ணால ஞானம் இல்ல. யாராலையும் சுட முடியாது. ஏயா உள்ள குண்டு இல்ல. ஐயோ மூஞ்சி முகரக்கட்டையும் பாரு. முதல்ல வண்டி எடு. ஏதாவது ஒன்னு சொல்லி சமாளிச்சிருவியே. பாத்து வாமா. கல்யாணம் பண்ணி கல் தடிக்கு விழுந்தவே போல. நீ புல் தடிக்கு விழுந்துற போற பாட்டு வாயா.